இது உங்க மனதோட அமைதியா உட்காரும் ஒரு குரல். ஒருத்தரை நம்ம ரொம்ப நேசிக்கிறோம்னு நினைச்சோம். ஆனா அவரோட ஒரு முக்கியமான உண்மையை நமக்கு தெரியாம போயிருந்தா அதுவும் அந்யோன்யமா? ஒரு சிலரோட வாழ்க்கைய பார்க்கும்போது ஆசையா இருக்கும். இவங்களுக்குள்ள சண்டையே வராதா? அது எப்படி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க? அது எப்படி இவங்களுக்குள்ள ஈகோவே இல்லாம இருக்கு? ஒருத்தருக்கு ஒருத்தர் கடைசி வரைக்கும் விட்டு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்களா? அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணும். 2 நண்பர்கள் இருந்தாங்க, சுந்தர் மற்றும் சோமுன்னு. 2 பேரும் ஒண்ணா படிச்சாங்க. சுந்தரோட கனவு நல்லா படிச்சுட்டு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு. ஆனால் சோமுக்கு என்ன கனவுன்னா, படித்து முடிச்சதும் பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு போகணுன்ற ஆசை கிடையாது. எங்கள் அப்பா வச்சிருக்க மல்லிகை கடையவே நான் கொஞ்சம் பெருசாக எடுத்து நடத்தலாம்னு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அதனாலேயே படிக்கிற காலத்திலேயே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து, அப்போ நீ அண்ணாச்சியாக தான் ஆக போகிற அப்படின்னு அண்ணாச்சி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். சின்ன வயசில் இருந்து அதே மாதிரி அவர் படித்து முடித்தார். படித்து முடித்ததுக்கு அப்புறம் தன்னுடைய அப்பாவோட மல்லிகை கடை அப்பாவுக்கு உதவியாக போக ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவங்க அப்பா காலத்துக்கு அப்புறம் அதை அவர் எடுத்து நடத்த ஆரம்பித்தார். அவருக்கு கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. சோமு அண்ணாச்சியோட மனைவி லக்ஷ்மிக்கு அண்ணாச்சி மட்டும்தான் உலகம். வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவருக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு போடணும், மத்தியானம் அவருக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும், இன்னைக்கு என்ன கொடுத்து விடணும்னு டெய்லி மெனு கேட்டு கேட்டு சுட சுட சமைச்சு கடையாட்கள் கிட்ட கொடுத்து விடுறது அவங்க வழக்கம். அவருடைய கதர் சட்டை கதர் வேட்டியை துவச்சி போட்டு அயன் பண்ணி எடுத்து வைக்கிறதுல இருந்து அவங்க பார்த்து பார்த்து அழகா செய்வாங்க. வீட்டை ரொம்ப அழகா நிர்வாகம் பண்ணுவாங்க லட்சுமி அம்மா. அவருடைய கடையில வாடிக்கையாளர்கள் எப்பவுமே ஏன் வருவாங்கன்னா, சொன்ன நேரத்துக்கு கடையை திறப்பாங்க. அந்த கடையில இல்லாத பொருட்களே இல்லைன்னு கூட சொல்லலாம். 6 மணி ஆச்சுன்னா அண்ணாச்சி கடை திறந்தாச்சு, இல்லை அண்ணாச்சி கடை திறந்தாச்சுன்னா மணி 6 அப்படின்னு அர்த்தம். கடையில ஒரு 5-6 ஆட்கள் வேலை செய்கிறாங்க. ஏன்னா அந்த மல்லிகை சாமான் எல்லாம் லிஸ்ட் போட்டு கொடுக்கறதுக்குன்னே ஒரு ஆள், அதை பார்த்துக்க ஒரு ஆள், வெளியில போய் சரக்கு வாங்கிட்டு வந்து கடையில நிரப்புறதுக்குன்னு ஒரு ஆள், சில்லறை வியாபாரம் பண்றதுக்கு ஒரு ஆள், கல்லால உட்கார ஒரு ஆள், கடையை எல்லாம் சுத்தம் பண்ணி அன்னன்னைக்கு விற்கிற காய்கறி வாங்கி வச்சு அந்த வியாபாரத்தை பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு ஆள். எல்லாத்துக்கும் ஆளை பிரித்து வச்சிருந்தாரு அண்ணாச்சி. அவருக்கு ரொம்ப நல்ல மனசு. யாரையுமே அதிர்ந்து கூட பேச மாட்டாரு. ஆனால் கடை பசங்க எல்லாருக்கும் அண்ணாச்சியை பார்த்தா பயம். கொஞ்சம் சிம்ம சொப்பனம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா காலையில் 9 மணிக்கு அண்ணாச்சி கடைக்கு போயிடுவார். 6 மணிக்கே கடை திறந்துடும். ஆட்கள் எல்லாம் வேலை செய்வாங்க. ஆனால் அண்ணாச்சி 9 மணிக்கு போயிடுவார். உள்ள நுழையும் போதே நாள் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டீங்களான்னு ஒருத்தராக ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார். அதனாலேயே பசங்கள்லாம் பயப்படுவாங்க. ஐயோ அண்ணாச்சி வந்துட்டாரு, என்ன கேட்பாரோ தெரியலையே அப்படின்னு. கடை ஆட்கள், அம்மாவுக்கு ஊரில் சுகமில்லை அண்ணாச்சி, ஒரு வாரம் லீவு கொடுங்க அப்படின்னு லீவு கேட்கும் பொழுதே கேட்குறவங்க முகத்தை பார்த்தே சொல்லிடுவார் அண்ணாச்சி, இவன் பொய் சொல்கிறானா இல்லை உண்மையை சொல்கிறானான்னு. நீ ஊரில் போய் கடை வச்சு தானே பழைக்க போகிற, ஏன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பொய் சொல்கிற அப்படின்னு தேங்காய் உடைச்ச மாதிரி கேட்பார். அவரை ஏமாற்ற முடியாது. அந்த அளவிற்கு கடை வியாபாரத்தோடு சேர்ந்து கடை ஆட்களையும் நல்லா படித்து வச்சிருக்காரு. அவருக்கு சில நாட்களில் சாப்பாடு அண்ணாச்சியோட மனைவி லக்ஷ்மி அம்மா கடைக்கு போய் கொடுக்கறது உண்டு. லக்ஷ்மி கடைக்கு போகும்போதெல்லாம் கடை ஆட்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஏன்னா அப்போ பார்த்து யாராவது, எனக்கு எங்கள் வீட்டில் இன்னைக்கு வளைகாப்பு இருக்குது, இல்லை எங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது, இல்லைன்னா குழந்தைக்கு பேர் வைக்க போகிறோம், காது குத்தி, கல்யாணம், ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே அண்ணாச்சிக்கிட்ட அவங்க மனைவி சிபாரிசு பண்ணுவாங்க. நம்ம வயிற்றுல தான் ஒரு புழு பூச்சி கூட இல்லை, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமாச்சு, அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது, சம்பளத்தோடு கொஞ்சம் காசு கூடுதலாக கொடுத்து விடுங்களேன், செலவுக்காது ஆகும் அப்படின்னு எடுத்து சொல்லுவாங்க அண்ணாச்சியோட மனைவி. அண்ணாச்சி மனைவி சொன்னதை மறுக்க மாட்டார். அதுக்காகவே சாப்பாடு கொடுக்குற நேரத்துக்கெல்லாம் அண்ணாச்சி வீட்டிலேருந்து அக்கா வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு கடையாட்கள் எல்லாம் நினைக்கிறது உண்டு. ரொம்ப நல்ல மனிதர் அவர். எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடியவர் தான் அண்ணாச்சி. ஆனால் அவருக்கு ஒரே ஒரு வீக்னஸ் மட்டும் உண்டு. அதை வீக்னஸ்ன்னு சொல்லலாம், இல்லை அதை ஒரு பயம்னு கூட நம்ம அதை சொல்லலாம். அவருக்கு ஹாஸ்பிட்டல் அப்படின்னாலே பயம், மருத்துவமனை, அதுவும் குறிப்பாக இங்கிலீஷ் மெடிசன் அவருக்கு ரொம்பவே பயம். அதற்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது.
அண்ணாச்சியோட தம்பி 9ஆம் வகுப்பு படிக்கும்போது வாசல்ல கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தார். அப்போ வேகமாக வந்த ஒரு வண்டி ஒன்று தட்டியிருக்கு. பையன் மல்லாக்க விழுந்திருக்கிறான். மண்டையில் அடிபட்டு இருக்கு. மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. ஒரு 4 நாள் ஆஸ்பத்திரியில் சேர்த்து நிறைய வைத்தியம் பார்த்தாச்சு. அவ்வளவு ரத்தம் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் தம்பியை காப்பாற்ற முடியல. தம்பி இறந்து போயிடுறான். இது மிகப்பெரிய ஒரு பயம், ஒரு தாக்கம், சொல்ல தெரியாத ஒரு இம்பேக்ட்னு சொல்லலாம். இல்லை, சொல்ல தெரியாத ஒரு விதமான உணர்வு அவர் மனசில் ஏற்படுத்தியதால் இனிமே ஆஸ்பத்திரி பக்கமே போகவே கூடாது. எவ்வளவு ரத்தம் கொடுத்து எவ்வளவு காசு கொடுத்து வைத்தியம் பார்த்தாலும் பிழைக்க வைக்க முடியாது. இனிமே ஆஸ்பத்திரி பக்கம் போகக்கூடாது அப்படின்னு அவர் மனசில் விழுந்து போச்சு. அதனாலேயே அவருடைய மனைவி, எனக்கு ஏன் குழந்தை பிறக்கலை தெரியலையே, வாங்கலேன் ஆஸ்பத்திரிக்கு போகலாம்னு எப்போ கேட்டாலும் சண்டை போட்டு மறுத்துடுவார். இப்போ போய் நீ தெரிஞ்சு என்ன பண்ண போகிற? நமக்கு வரணும்னு இருந்தால் வரும். இதை போய் நீ ஏன் ஆராய்ச்சி பண்ணி அதில் நீ இன்னும் கொஞ்சம் வேதனைப்பட்டு ஊறுபட்ட காசை செலவழித்து உன் உடம்பையும் நீயே ரணப்படுத்திக்கணும்? வேண்டாம் விடு, வேண்டாம் விட்டுடுன்னு சொல்வார். ஒரு நாள் அந்த அண்ணாச்சியுடைய மனைவிக்கு தாங்கவே இல்லை. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, என்னை கூட்டிகிட்டு தான் போய் ஆகணும்னு 2 நாள் தர்ணா பண்ணியிருக்காங்க. சாப்பிடலை, சண்டை போட்டிருக்காங்க. அவங்களுடைய தொல்லை தாங்காமலேயே கூப்பிட்டு போயிருக்காரு அண்ணாச்சி. கூப்பிட்டு போனதுக்கு அப்போ தான் தெரிஞ்சது அவங்களுக்கு இனிமேல் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பே இல்லைன்னு. அதுக்கப்புறம் அண்ணாச்சி அவருடைய மனைவியை ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அதிர்ந்து கூட பேசுனதில்லை. இன்னும் ஆசையாக பார்த்துக்க ஆரம்பித்தார். இவங்களுக்கு இனிமேல் பிறக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாவம் அவ எவ்வளவோ மனசளவில் வேதனைப்படுறா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பார்த்து பார்த்து எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் செய்ய ஆரம்பித்தார். எப்படின்னா பார்த்துக்கோங்க, எப்போதும் அன்பாக இருக்கிறவர் தான். எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போவார். அவங்க போய் பார்க்காத திருத்தலங்களுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போவார். எல்லா இடத்துக்கும் அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஒரு பண்டிகை, தன்னுடைய பிறந்த நாள், அவங்களுடைய பிறந்த நாள், ஒரு விசேஷம்னு எது வந்தாலும் நகையும் புடவையும் முதல்ல வாங்கி கொடுத்துருவார். எப்போதுமே அண்ணாச்சி என்ன சொல்வாருன்னா, நீ ராணி மாதிரி இருக்கணும். இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அது உனக்கு தெரியவே கூடாதுன்னு. நீ ராணி மாதிரி இருக்கணும்னு சொல்லி தான் ஆசையாக பார்த்துப்பார். அவருக்கு இன்னொரு நல்ல பழக்கமும் உண்டு, இரத்த தானம் செய்கிறது. அந்த தம்பி இறந்ததுலேருந்து எப்போ மருத்துவமனைக்கு போகக்கூடாதுன்றது ஒரு எண்ணம் வந்துச்சோ, அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நாம் இரத்த தானம் செய்யணும். ஏன்னா நம்ம தம்பிக்காக முகம் தெரியாத எத்தனையோ பேர் ரத்தம் கொடுத்துருந்தாங்க. அதனால் நாம்ளும் இரத்த தானம் செய்யணும்னு ரொம்ப வருஷமாக இரத்த தானமும் செய்கிறார். அந்த மாதிரி ஒரு நாள் இரத்த தானத்துக்கு ரத்தம் கொடுக்க போகும்போது தெரிஞ்ச ஒரு டாக்டர் வந்து ரத்தத்தையும் அப்படியே பரிசோதனை பண்ணிட்டார். அதில் அவருக்கு சர்க்கரை இருப்பது தெரிய வந்துச்சு. சார், பெரிய ஷாக்லாம் இல்லை. ஏன் ஷாக்காக இல்லைன்னா, எப்படி இருந்தாலும் நான் டாக்டர்கிட்ட எல்லாம் போக மாட்டேன், வந்திருக்கு, இதோடு நான் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். அவருக்கு இது ஒரு விதமான அறியாமை அப்படின்னு கூட சொல்லலாம். நான் எனக்கு தெரிஞ்ச நாட்டு வைத்தியர்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டுப்பேன். நான் பாவக்காய் வாரத்துக்கு 4 நாள் சாப்பிடுவேன், 5 நாள் சாப்பிடுவேன். சாப்பாட்டில் நானே கொஞ்சம் சர்க்கரையை குறைச்சிடுவேன்னு மருத்துவமனைக்கு மட்டும் போகக்கூடாதுன்ற முடிவை மனசில் வச்சுக்கிட்டார். அது மட்டும் இல்லை, இதை வீட்டில் மனைவி கிட்ட சொல்லவே இல்லை. அவர் கடையில் ரொம்ப மும்புறமாக இருக்கார். அந்த கடை வியாபாரம் பாருங்க பன்மடங்காக பெருகி பக்கத்துலேயே இன்னொரு கடை போடுற அளவுக்கு வளர்ந்து போச்சு. இப்போது ஒரு கடைக்கு 2 கடையும் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா 3ஆவது கடையும் திறந்துட்டார். உழைப்பு அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு உழைப்பு, பகல் பார்க்காம ஒரு உழைப்பு. அவர் காலையில் போயிட்டு 9 மணிக்கு போயிட்டு ராத்திரி சில நேரங்களில் 10 மணி கூட கடை வேலையெல்லாம் முடிச்சுட்டு 3 கடை வேலையை முடிச்சுட்டு வரும்போது அந்த அண்ணாச்சியோட மனைவி மட்டும் தனியாக இருப்பாங்க. நம்ம 2 பேர் தானே இருக்கோம், ஏன் இப்படி ஓடணும் அப்படின்னு கேட்டால், நம்மளை நம்பி இந்த ஊரில் எத்தனை வாடிக்கையாளர்கள் இருக்காங்க, அப்படியே விட்டுட முடியுமான்னு அண்ணாச்சி அதுக்கும் ஒரு சாக்கு சொல்வார். ஆனால் முன்ன மாதிரி அண்ணாச்சி தெம்பா இல்லைங்கிறது மட்டும் அவங்களுக்கு ஏதோ மனசில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அடிக்கடி சோர்வாயிடுறாரு, கொஞ்சம் மயக்கம் வராப்பில் இருக்கிறாரு. அப்புறம் இல்லை, நான் கண்ணு முடித்தேன், அதனால் சாப்பாடு லேட்டாக சாப்பிட்டேன், அப்படி ஆகிடுச்சு இப்படி ஆகிடுச்சின்னு ஏதோ காரணம்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அண்ணாச்சிக்கு தெரியுது சர்க்கரை தான் நம்மளை ஏதோ பண்ணுதுன்னு.
ஒரு நிமிஷம் டாக்டர்கிட்ட போயிருந்தா மருந்து கொடுத்துருப்பாங்க, சரியாக போயிருக்கும். ஆனால் அந்த பயம் அவர் ரொம்ப தடுத்துருச்சு. அவர் போக விடலை. இப்படியே பல நாள் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு குடும்ப ஃபங்க்ஷனுக்காக எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. அண்ணாச்சி சொல்கிறாரு, நான் இன்னைக்கு கடைக்கு போயிட்டு அரை நாளில் வந்துடுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறாரு. கடைக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே எல்லாம் ஃபோன் வருது. கடை தம்பி ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொல்கிறான், அக்கா அண்ணாச்சி கடையில் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, நீங்கள் சீக்கிரமாக வாங்கன்னு சொல்கிறான். பதட்டமாக இருக்குது அவங்களுக்கு, என்னன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சிட்டு வரும்போது அவர் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கார். எல்லாரும் அள்ளி போட்டு ஆம்புலன்ஸ்க்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, இவருக்கு சர்க்கரை அளவு ரொம்ப தாறுமாறாக ஏறி போச்சு, இது கோமா லெவலுக்கு போகிற மாதிரி இருக்காரு. இப்போது அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இவருக்கு லேசாக ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருக்கேம்மா, நீங்கள் எதுவும் டெஸ்ட் எடுத்து பார்க்கலையான்னு அந்த மனைவி கிட்ட கேட்கும்போது, எனக்கு எதுவுமே தெரியலையே, இவருக்கு சர்க்கரை இருக்கா எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வெள்ளந்தையாக சொல்கிறாங்க. என்கிட்ட அவர் சொல்லலையே, அவருக்கு சர்க்கரை இருக்குன்றதை என்கிட்ட அவர் சொல்லலையே, முடிஞ்ச வைத்தியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு டாக்டர் சொல்கிறாங்க. இவங்களுக்கு சொல்ல தெரியல, தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்கிறாங்க. 3 நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கார். அவர் கண் விழிக்கவே இல்லை. திரும்ப ஒரு அட்டாக் வந்துச்சோ என்னவோ தெரியல, ஆஸ்பத்திரியிலே அண்ணாச்சி இறந்து போயிட்டார். இந்த செய்தியை கேட்டு எங்களுக்கெல்லாம் ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுது. ஏன்னா யாருக்குமே கனவுல கூட கெடுதல் நினைக்காத ஒரு மனுஷனுக்கு ஏன் இவ்வளவு சீக்கிரம் வாழ்க்கை முடியணும்? ஒரு சர்க்கரை இப்படி கொன்னுடுமா? ஒன்றுமே புரியலை. லக்ஷ்மி அம்மா அழுகையை மீறி கண்ணை தொடச்சிக்கிட்டு கோபத்தில் புலம்புனாங்க பாருங்க. அவங்கள யாராலையும் தேத்த முடியலை. நாங்கள் அந்யோன்யமாக வாழ்ந்தோம்னு நான் தப்பாக நினச்சிட்டேனே, என்னுடைய குறையை நான் நினச்சி வேதனைப்படக்கூடாதுன்னு நினச்சவர் தங்கிட்ட சர்க்கரை இருக்குன்றத கடைசி வரைக்கும் என்கிட்ட சொல்லாமலேயே போயிட்டாரு பாருங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தாதான் என்ன, எதை எடுத்தாலும் அவரே நினச்சிக்கிறாரு நான் எதையும் தாங்கிக்க மாட்டேன்னு. இப்போ நான் தனியாக வாழணுமே, நான் இதை மட்டும் எப்போ தாங்கிப்பேன்னு அவர் நினச்சி என்னை விட்டுட்டு போனார். அது ஒரு ஆற்றாமை. இப்படி விட்டுட்டு போயிட்டாருன்றதை விட தனக்கு ஒரு சின்னதாக இப்படி ஒரு சர்க்கரை கோளாறு இருக்குன்றதை முன்னமே சொல்லி இருந்தா நான் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிருப்பேனே. எப்போ காய்ச்சல் வந்தாலும் அடம் பிடிப்பார், வீட்டிலேயே படுத்து கிடப்பார். இல்லை நான் கஷாயம் குடிக்கிறேன் பாரு, காய்ச்சலோடு தான் நடமாடுவார், ஒரு மாத்திரை கூட முழுங்க மாட்டார். இப்படியெல்லாம் மாத்திரை முழுங்கி நீ தான் உன் உடம்பை கெடுத்துக்கிறன்னு என்ன வேற திட்டுவார். இப்போ தனியாக விட்டுட்டு போயிட்டீங்களே, 3 கடையையும் இவ்வளவு காசையும் பெரிய வீட்டையும் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது? அவர் இல்லாமல் என்னால் எதையும் தனியாக சமாளிக்க தெரியாதுன்னு நினச்சாரு. நான் இப்போது தனிமையாக எப்படி சமாளிப்பேன்னு என்னை விட்டுட்டு போயிட்டார். அதை யோசிக்காம தானே என்னை விட்டுட்டு போயிட்டாருன்னு அவங்க அழுவதற்கு பதிலாக ஒரு புலம்பல் தான் ஜாஸ்தியாக இருந்தது. அந்த துக்க வீட்டில் சுருக்குன்னு எல்லாருக்கும் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அப்போ அந்யோன்யங்கிறது என்னங்க? எங்கள் வீட்டுக்காரருக்கு கருப்பு கலர் பிடிக்காது, சிவப்பு கலர் பிடிக்கும். அவருக்கு வேகமாக காரில் போனால் பிடிக்காது, ஏசி அவருக்கு அவ்வளோவா ஒத்துக்காது, அவருக்கு காப்பியில் சர்க்கரை தூக்கலாக இருந்தால் பிடிக்காது. இதை தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் அந்யோன்யமா? கண்டிப்பாக இல்லை. கணவனை பற்றிய மனைவிக்கும் மனைவியை பற்றிய கணவனுக்கும் முதல்ல அந்யோன்யமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அவங்களுடைய உடல் உபாதைகள். அவருக்கு இதை சாப்பிட்டா ஒத்துக்காது, அவளுக்கு இதை சாப்பிட்டா ஒத்துக்காது, இதில் அவளுக்கு அலர்ஜி இருக்குது, இதில் அவளுக்கு ஒவ்வாமை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு ஹெல்த் செக்கப் போனால் நிறைய இடங்களில் கணவன்கிட்ட மனைவியோட ஹைட் சொல்லுங்கள், வெயிட் சொல்லுங்கள், பிளட் குரூப் சொல்லுங்கன்னு கேட்டால் தான் ஒரு நிமிஷம் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மனைவியும் நிறைய இடத்துல அந்த மாதிரி தான் இருக்காங்க, அவரை தான் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் எப்படி தெரிஞ்சுக்கணும்? எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? முதல்ல மறைக்காமல் சொல்லணும். மனைவி கிட்ட சொல்கிறத விட வேற யாருக்கிட்ட சொல்ல முடியும்? நானே பார்த்துக்கிறேன்னு கதை என்ன ஆச்சு? இந்த கதையில் வர மாதிரி எல்லாருக்குமே இப்படி தான் ஒரு முடிவு வரும்னு அர்த்தம் இல்லை. ஆனால் அவங்க மனசு கடைசி வரைக்கும் கடந்து அடிச்சுக்கிச்சு. நாங்கள் அந்யோன்யமாக வாழ்ந்தோம்னு நினச்சிக்கிட்டேனே, ஆனால் அவர் சர்க்கரையோடு இந்த வீட்டில் நடமாடி இருந்திருக்காரு, எனக்கு அது தெரியலையே, எனக்கு அவமானமாக இருக்குது. அப்போ நாங்கள் என்ன இத்தனை வருஷமாக சேர்ந்து வாழ்ந்தோம், என்கிட்ட ஏன் அவருக்கு சொல்லணும்னு தோணலை அப்படின்னு ஒரு விதமான வேதனை, ஒரு விதமான ஒரு கோபம்
இந்த அந்யோன்யம், இது ஆகாது, இதுக்கு அது ஒத்துக்காது, அதுக்கு இது சேராது அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அது என்னைக்கு நாம் முழுசாக தெரிஞ்சுக்கிறோமோ அதுதான் அந்யோன்யம். ஏன்னா அவருடைய துக்கத்துக்கு போன அத்தனை பேருக்குமே அப்போ உடனே என்ன தோணுச்சுன்னா, ஐயோ என்னை பற்றின எல்லாமே கணவன்கிட்ட சொல்லிடணும், அவரை பற்றின எல்லா விஷயத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு சின்னதாக. சொன்னாதானே தெரியும். மனைவிகளை கேட்கவா வேண்டும், விரதம் இருக்கேன், அதனால் சாப்பிட்றது லேட்டாக போச்சு, அதனால் ஏப்ப விட்டுட்டு இருக்கேன், அதனால் லேசாக வயிறு வலிக்குது, காலை வலிக்குதுன்னு எல்லா விஷயத்தையும் நம்ம பெருசு பண்ணி பார்க்கணுன்ற அர்த்தம் இல்லை. ஆனால் அதுக்காக எல்லாத்தையுமே கண்டுக்காமல் விடுறதே கணவன் மனைவி கிட்டேயோ இல்லை மனைவி கணவன்கிட்டேயோ சொல்லாமல் விடுறது பார்த்திங்கன்னா பெரிய இழப்பை தான் கொண்டு போய் சேர்க்கும். அப்போ அந்யோன்யம் அப்படிங்கிறது கணவனிடம் மனைவியும் மனைவியிடம் கணவனும் மனம் திறந்து பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளை அது கொடுக்குற எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து சமாளிக்க முடியுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த கதை உங்கள் மனசில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மனசுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படும் நேரத்தில் இந்த மாதிரி குரலுக்காக இந்த வாய்ஸ் ஆஃப் வாணி ஸ்பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு புதிய கதையோடு சந்திக்கலாம். நன்றி.